ஒரு மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு எப்போ சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்பையில இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலைகளையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா அவனுடைய உணவுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கொலைகளை பண்ண ஆரம்பிச்சான். அதுவே கொஞ்சம் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு தன்னுடைய பதவி ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை, நில ஆசை, முன்பகை போன்ற பல்வேறு காரணங்களுக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரியான கொலைகள் எல்லாமே இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு வந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் ஒரு படி மேல போய் சில கேவலமான விஷயத்துக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஹரியானா மாநிலம் குருகிராம் பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய பேரதிர்ச்சியாகவும் அந்த நாளை தங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாகவும் மாத்தி இருந்திருக்கு. அது என்னைக்கு நடந்துச்சுன்னா சரியா ஜூலை 10, 2025 அன்னைக்கு. எப்போதும் போல அன்றைய தினம் காலை நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பரபரப்பா அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் கிளம்பக்கூடிய குழந்தைகள் வேக வேகமா கிளம்புனுச்சு. அந்த வீட்டில் இருந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கிளப்புவதற்காக சாப்பாடெல்லாம் பரபரப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆபீஸ் போகக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வேக வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வாக்கிங்லாம் முடிச்சிட்டு சில வயதானவர்கள் தங்களுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் சூரிய வெளிச்சமும் தன்னுடைய சூட்டை மெல்ல மெல்லமா அதிகரிச்சுட்டு வந்த இந்த மாதிரியான தருணத்துல தான் மஞ்சு யாதவ் அப்படின்ற ஒரு பெண்மணியும் தன்னுடைய வீட்டுல இருக்கிற அழுக்கு துணிகளை துவைச்சு முடிச்சிட்டு பக்கத்துல வராண்டா கிட்ட கட்டப்பட்டிருக்கிற ஒரு கொடியில போயிட்டு தன்னுடைய துணிகளை காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க துணி காய வச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஏதோ வெடிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. ஆரம்பத்துல மகள் வர குக்கர்ல வச்சு ஏதோ சமைச்சுக்கிட்டு இருந்தாலே அவளுக்கு ஏதாவது நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்தபடி குக்கர் தான் வெடிச்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சு வேக வேகமா கிச்சனுக்கு வந்து பார்க்கும்போது தான் அவங்களுடைய மகள் நிலை குலைந்த நிலையில மர்மமான முறையில ரத்த காயத்தோட உயிருக்கு போராடின நிலையில அந்த இடத்துல படுத்து கிடக்குறாங்க. இதை பார்த்து பதறி போன அந்த தாய் உடனடியே யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனதுமே அந்த பொண்ணுடைய சித்தப்பாவான குல்தீப் யாதவும் அந்த சித்தப்பாவுடைய மகனான பியூஷ் யாதவ் அப்படின்றவரும் சம்பவ இடத்துக்கு வந்து ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிற 25 வயது நிறந்த ராதிகாவை தூக்கிக்கிட்டு வேக வேகமா கார்ல ஏத்தி கொண்டு பக்கத்துல இருக்கிற மரீன்கோ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க டாக்டர் அந்த பொண்ணை சோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, இவங்களுக்கு பிளட் லாஸ் அதிகமாயிடுச்சு, எங்களால இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சேடான ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கனவே நில குலைஞ்சி போயிருக்கிற அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஆடி போன அந்த தாய்க்கு அடுத்ததா அவங்களுடைய வாயில இருந்து எந்த வார்த்தைகளுமே வரல. கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும்தான் குடங்குடமா ஊத்த ஆரம்பிச்சது. சுத்தி இருந்த எல்லாரும் அந்த தாய் கதறத பார்த்துட்டு பயங்கரமா வேதனைப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு அங்க இருந்த யாருக்குமே தெரியாது இந்த பொண்ணுடைய மரணம் மொத்த இந்தியாவுமே ஆட்டி படிக்க போகுதுன்னு. அன்னைக்கு ராதிகாவுக்கு அவங்களுடைய வீட்டில் என்னதான் நடந்துச்சு? உண்மையிலேயே அந்த வீட்டில் குக்கர் தான் வெடிச்சுதா? குக்கர் வெடிச்சு ஒரு ஆளுக்கு ரத்தம் வர அளவுக்கு காயங்கள்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்கா? 3 மாசத்துக்கு முன்னாடி ஹரியானா மட்டும் இல்லாம இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு ரணக்கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக இல்லைனா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நான் அங்கே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது சரியா மார்ச் 23, 2000 ஹரியானால இருக்கிற குருகிராம் அப்படின்ற இடத்துல தீபக் யாதவ் மற்றும் மஞ்சு யாதவ் அப்படின்ற தம்பதியினருக்கு 2வதா பிறந்த மகள் தான் இந்த ராதிகா யாதவ். இந்த ராதிகா யாதவ் அந்த வீட்டில் தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய அக்கா, தன்னுடைய தம்பி, தன்னுடைய நாய்க்குட்டி அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுனால பண ரீதியான ஒரு கஷ்டம் அந்த குடும்பத்துக்கு வந்ததே கிடையாது. சின்ன குழந்தையில இருந்து இவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே அவர் பெஸ்டா தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா தனக்கு கிடைக்காத எல்லா விஷயமும் தங்களுடைய பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு தீபக் யாதவ் நினைச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு காஸ்ட்லியா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ண வைக்கிறது. இன்னும் ஒரு படி மேல போய் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்கார பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்காட்டிஷ் இன்டர்நேஷனல் ஹை ஸ்கூல்ல தான் தன்னுடைய மொத்த பிள்ளைகளுமே அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அழகு பார்த்திருக்காரு. அப்படி இந்த ஸ்காட்டிஷ் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் ராதிகாவுடைய லைஃப்ல சில சேஞ்சஸ்
நடக்க ஆரம்பிக்குது. சின்ன வயசுலயே அவங்க யதார்த்தமா டென்னிஸ் ஆட ஆரம்பிச்சதுனால நேச்சுரலாவே அவங்களுக்கு பயங்கரமான ஸ்கில்ஸ் இருந்திருக்கு. இதை பார்த்தா அந்த ஸ்கூல்ல இருந்த கோச் வந்து இந்த பொண்ணு நல்லா விளையாடுறாளே, நாம ஏன் டிவிஷன் லெவல்ல நடக்கக்கூடிய காம்படிஷனுக்கு இவளை கலந்துக்க வைக்க கூடாது, இவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் வந்து இந்த தீபக் யாதவ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அப்ப தீபக் யாதவ் கிட்ட என்ன கேட்கப்பட்டிருந்திருக்குன்னா, உங்களுடைய மகளுக்கு நேச்சுரலாவே ஸ்கில் இருக்கு, ஃபியூச்சர்ல நல்ல பெரிய ஆளா வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இந்தியாவில் சானியா மிர்சாவை தாண்டி ஒரு நல்ல பேர் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால அவளுக்கான டென்னிஸ் கோச்சை நாங்க கொடுக்க போறோம், முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே வெளியில எங்கேயாவது ஒரு டென்னிஸ் கோச்சை பார்த்து அவளை நல்லா ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதுமே அந்த தீபக்கு பயங்கர சந்தோஷம். தன்னுடைய மகள் இவ்வளவு திறமையா இருக்காளே, நல்ல ஃபேமஸ் ஆனா நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் நம்மளுடைய ஃபேமிலிக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த ஏரியாவிலே யாரு ஹை பெய்டு கோச்சஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த ராதிகா யாதவை சேர்த்து விட்டு இருந்திருக்காரு. ப்ராப்பரா இந்த ட்ரைனிங்லாம் கத்துக்கிட்டதுக்கு பிறகு ஏற்கனவே பயங்கரமா விளையாடுற இந்த ராதிகா இன்னும் அதிபயங்கரமா விளையாட ஆரம்பிச்சாங்க. எங்கெல்லாம் இந்த டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த ஸ்கூல் சார்பா போயிட்டு கலந்துக்கிட்டு பிரைசஸ் வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இந்த ராதிகா யாதவ். உள்ளூர்ல இருந்து வெளிநாடு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு பதக்கங்களையும் கோப்பைகளையும் வாங்கி குவிக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா 2018 ஆல் இந்தியா டென்னிஸ் ஃபெடரேஷனால நடத்தப்பட்ட டோர்னமெண்ட்ல தன்னுடைய பெஸ்ட்டை காமிச்சு 19 வயசுக்குள்ளேயே டாப் 100க்குள்ள 75வது இடத்தை பிடிச்சிருந்திருக்காங்க. இது அந்த டைம்ல பார்த்த கோச்சஸ் எல்லாமே ஹரியானா மாநிலத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயர் நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் பெருமிதம் பட்டாங்க. ராதிகாவுடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் பாம்பேல இந்தியாவால நடத்தப்பட்ட 5th இன்டர்நேஷனல் டென்னிஸ் டோர்னமெண்ட்ல இந்த பொண்ணு கலந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி அவங்க சின்சியரா விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு மேட்ச்ல இவங்க தோல்வியை தழுவுறாங்க. அதுக்கான காரணம், இவங்க விளையாண்டுகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய தோள்பட்டையில ஒரு வலி ஏற்பட்டிருந்தது. அந்த வலி ஏற்பட்ட உடனே பயங்கரமா துடிச்சு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிசியோ வந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் காட்டும் போது இந்த பொண்ணால இனிமே விளையாட முடியாது, இந்த பொண்ணுக்கு இந்த ஷோல்டர்ல ஆபரேஷன் பண்ணணும், இனிமே ஒரு வருஷத்துக்கு அவங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் மேற்கொண்டு ஃபியூச்சர்ல அவங்களால டென்னிஸ் விளையாட முடியும் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொன்னதுமே ராதிகா அப்படியே ஆடி போயிருந்திருக்காங்க. மேற்கொண்ட டாக்டரும் இது எல்லாத்தையுமே மீறி நீங்கள் மறுபடியும் டென்னிஸ் ஆட போயிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் டென்னிஸ் பேட்டை மறக்கிறத தவிர வேற எந்த வழியுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ராதிகா குழம்பி போக ஆரம்பிச்சு வேற வழி இல்லாமல் டாக்டர் சொன்ன ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டு அந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிக்கிறாங்க. ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு பிறகு ராதிகா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த நேரத்தில் எப்போதுமே விளையாடுறதுக்கு போகிற ராதிகாவால் சும்மா அவங்களால உட்காரவே முடியல. இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய அப்பா வந்து தான் நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 19 வயசு இருந்தாலும் 2 கோடி ரூபாய்க்கு மேலே எனக்காக இந்த டென்னிஸ்க்காக செலவு பண்ணியிருக்காரு, அவருக்கு நம்ம ரிட்டர்ன் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சுது. இதன் காரணமாக தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் டென்னிஸ் தானே விளையாடக்கூடாது, நான் ஏன் டென்னிஸ் கோச்சிங் பண்ணக்கூடாது, சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு அந்த டென்னிஸ் கோர்ட் மட்டும் வாடகைக்கு பிடிச்சி கொடுங்க, நான் விளையாடலைனாலும் அந்த டென்னிஸுக்கு ஒரு கோச்சிங் கொடுத்த மாதிரியும் இருக்கும், எனக்கு வெளில இருந்து கேமை பார்க்கும்போது சில விஷயங்களை என்னால் அனலைஸ் பண்ண முடியும், அதனால எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கா. பட் அந்த நேரத்தில் தீபக் என்ன சொல்றாரு, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வம்பு, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இல்லை எனக்கு எப்படியாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்பாவை சமாதானப்படுத்தி ஒரு வழியா ஒரு டென்னிஸ் கோர்ட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தன்னுடைய கோச்சிங் கெரியரை தொடங்க ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய லைஃப்ல சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. தொடர்ந்து அந்த கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர் ராதிகா கிட்ட வந்து சேர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ராதிகா ஏற்கனவே அந்த ஊரில் ஃபேமஸாக இருந்ததுனால நிறைய பேர் ராதிகாவுடைய கோச்சிங் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பட் யாருக்கெல்லாம் திறமை இருந்தும் பணத்தால் விளையாட முடியலையோ அவங்களெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி கூட இந்த பொண்ணு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சான். என்னதான் தன்னுடைய அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, தான் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கோம், தான் நேஷனல் அளவுக்கு விளையாண்டுருக்கோம், நல்லா ஃபேமஸாக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு தலைகணமும் இல்லாமல் அங்கே வர எல்லாருக்கிட்டுமே டவுன் டு எர்த்தாக தான் அந்த பொண்ணு
பழக ஆரம்பிச்சான். ரொம்ப கனிவாகவும் ரொம்ப தன்மையாகவும் தான் அங்க இருக்கிற பிள்ளைகளை திட்டாம அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ஒரு யூடியூபர் அந்த பொண்ணுகிட்ட வந்து, உங்களுடைய கதைகளை நாங்க கேட்டோம், நீங்க விருப்பப்பட்டா நாங்க பண்ண மியூசிக் ஆல்பத்துல நடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்துல அந்த பொண்ணு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுனால மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் தானே கோச்சிங் கொடுக்குறோம், மதிய நேரத்துல சும்மா தானே இருக்கும், நாம ஏன் இதை நடிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு உடனடியா அந்த பையன் கிட்ட நான் உங்க ஆல்பம் சாங்ல நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆல்பம் சாங்கோடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எடிட்டிங்லாம் முடிஞ்சு அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அப்லோடான வீடியோவை இந்த பொண்ணுக்கு அனுப்பி நீங்க உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்லயும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு பூமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த யூடியூபருக்கும் சப்ஸ்கிரைப் ரொம்ப அளவுக்கு கிடையாது, வெறும் 1000 பேர் கிட்ட தான் அந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இந்த பொண்ணு ஷேர் பண்ண ஆரம்பிச்சா. என்னதான் ராதிகா வந்து அந்த ஊரில் ஃபேமஸாக இருந்தாலும் சரி, இந்த டென்னிஸ் விளையாட்டில் ஃபேமஸாக இருந்தாலும் சரி, அவங்க சோசியல் மீடியாவை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. ப்ரைவேட்டாக வச்சு தான் அந்த அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இதனால் அந்த ஊரில் இருக்கிற பசங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள மட்டும்தான் இவங்க ஃபாலோ பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகும் கூட அவங்க ரீல்ஸ் போஸ்ட்லாம் போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் அதை பார்த்து நம்ம ஊர் பொண்ணு இதில் நடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணு முன்னாடியே பாராட்டுகளை தெரிவித்தாலும், இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு பின்னாடி சில புரணிகளை பேச ஆரம்பிச்சாங்க. பட் அது எதுவுமே தெரியாத ராதிகா தொடர்ந்து இந்த கோச்சிங் கொடுக்கறதுலேயே பிஸியாக இருந்து அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் தான் வர நேரத்தில் அப்பா இருக்க மாட்டாரு, அப்பா வர நேரத்தில் இந்த பொண்ணு இருக்க மாட்டா அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணுக்கு தேவையான விஷயத்த அந்த கோச்சிங் மூலியமாக கிடைக்கிற பணத்தை வச்சு தன்னுடைய தேவைகளை இந்த பொண்ணு பூர்த்தி பண்ணிக்கவும் செய்கிறா. பட் இன்னொரு பக்கம் தன்னுடைய மகள் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்த தீபக்கு ஒரு சில பேர் இந்த வீடியோவை பார்த்து மூட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபக்குமே தன்னுடைய மகள் மேலே எந்த கோபமும் இல்லாமல் அவர் தன்னுடைய வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் நாளை பின்னா அங்கே இருக்கிற சில பெருசுங்க, அதாவது புரணி பேசக்கூடிய இந்த காசிப் பேசக்கூடிய ஆட்கள் தீபக் கிட்ட நக்கலா, நீ எதுக்காக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு வர, உன்னுடைய மகள் தான் நல்லா கோச்சிங் பண்ணுறா, அதுலேயே நிறைய சம்பாதிக்கிறா, அது மட்டும் இல்லாமல் ஆல்பம் சாங்லாம் நடித்து ரொம்பவே வைரல் ஆகிட்டா, இந்த ஊர் முழுக்க உன் பொண்ணை பற்றி தான் பேசுகிறாங்க, ஃபியூச்சரில் அவள் ஹீரோயின் ஆகி கோடி கோடியாக சம்பாதிக்க சான்ஸ் இருக்கு, அதனால நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ அசிஸ்டண்டாக அவகிட்ட போய் வேலை பாரு அப்படின்ற மாதிரி நக்கலா கேலி கிண்டலோட சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே தீபக்கு பயங்கர ஆத்திரமாகி நேரடியாக தன்னுடைய மகள் கிட்ட வந்து, நீ இந்த இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாவில் போட்டிருக்கிற உன்னுடைய வீடியோவை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணு, இனிமே யாராவது கூப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி நடிக்க போகாத, ஊரில் இருக்கிறவன் எல்லாருமே என்னை கேவலமாக பார்க்குறான், எனக்கு கேலி கிண்டல் பண்ணுறான், உன்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி மொத்தத்தையுமே இந்த அப்பா வந்து வாங்கியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே தன்னுடைய அப்பாவுக்கு இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ண எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா ரொம்ப நாட்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் இந்த வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ண யூடியூபர் உடனடியாக இந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவுடைய மனசு கஷ்டப்படும் அப்படின்ட்டு எந்த ரிப்ளையுமே பண்ணவே இல்லை. பட் நாளாக அந்த பையனுமே அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களுடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை மட்டும் அவங்க ஸ்டோரிஸில் போட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த யூடியூபருமே சரி அவங்க பாட்டி இறந்துட்டாங்க போல, அதனால தான் நமக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு நினச்சி அந்த பையனும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்படியே ராதிகாவுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு நாள் தீபக் வந்து யதார்த்தமாக பசும்பால் வாங்குவதற்காக தனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்துக்கு போயிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அங்கே இருந்த சில பெருசுங்க என்ன சொல்லியிருந்திருக்கு, எவ்வளோ நாள் தான் உன்னுடைய மகளுடைய சம்பாத்தியத்தில் இருப்ப, உன்னுடைய மகள் குட்டப்பாவடெல்லாம் போட்டுக்கிட்டு டைட்டா டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காளாமே, அவளை பார்க்கறதுக்காக நிறைய பசங்கள்லாம் ஒரு கூட்டமாக போகிறாங்களாமே, இது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேவலமாக சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டு ஆத்திரமான தீபக் உடனடியாக வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகள் கூட பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு. இனிமேல் நீ இந்த குட்டப்பாவாடை போட்டுக்கிட்டு டைட்டா டிஷர்ட் போட்டுக்கிட்டு எங்கேயுமே டென்னிஸ்லாம் ஆட போகக்கூடாது, இந்த கோச்சிங்கை உடனடியாக நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் விவரம் தெரிஞ்சதுல இருந்து டென்னிஸ் ஆட ஆரம்பிச்ச இந்த ராதிகாவால் இதை ஏற்றுக்கவே முடியல. உடனடியாக தன்னுடைய அப்பாவை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்லாம் போடக்கூடாது, இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் நடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை நான் கேட்டால் அது எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலியை பிடிக்குமோ அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் இந்த டென்னிஸையுமே விட சொல்லிட்டீங்களே, என்னால் அது பண்ணவே முடியாது, நான் டென்னிஸ் கோச்சிங் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ண
மாட்டேன். என்னுடைய ப்ராப்ளம் சரியாகி நான் 1 வருஷம் கழிச்சு நான் மறுபடியுமே டென்னிஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் இதெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்திருக்காங்க. இது வரைக்கும் எதிர்த்து பேசாத தன்னுடைய மகள் இப்போ தன்னை எதிர்த்து பேசிட்டாலே அப்படின்ற ஒரு கோபமும் இந்த தீபக்கு எழ ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னொரு பக்கம் ஊரில் இருக்கிற சில பெருசுங்களாம் உன்னுடைய மகளுக்கு 25 வயசாயிட்டு இன்னும் என்ன திருமணம் பண்ணாமல் வச்சிருக்க, அவளுடைய சம்பாத்தியத்திலேயே தான் வாழ போறியா அப்படின்ற மாதிரி கேலி கிண்டல் மறுபடியுமே அந்த ஆளை பண்ண ஆரம்பிச்சதும் அந்த ஆளுக்கு ஒரு கட்டத்தில் கோபம் அதிகரிச்சு தன்னுடைய பொண்ணுங்கிறதையே மறந்து மொத்தமாகவே ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு அந்த பொண்ணை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கூட இருக்கிற அந்த நாய்கள்லாம் அந்த மாதிரி மூட்டி விட்டதுனால தான் உயிருக்கு உயிராக நேசித்த அந்த பொண்ணை முழுவதுமாக வெறுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணி முடிச்சு விட்டுடலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம மன நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இந்த தீபக் ஒரு கட்டத்தில் மாறி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் ஜூலை 10, 2025 அன்னைக்கு எப்போதும் போல காலை நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பால் வாங்க போயிட்டாரு. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு தூங்கி எழுந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டதுனால உடனடியாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி கோச்சிங்க்கு பசங்க வந்திருப்பாங்க, அவங்க வெளியில நின்றுகிட்டு இருக்காங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு சீக்கிரமா கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா துணிகளை ஒரு பக்கம் கொடியில காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் தீபக் மட்டும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு தான் ஏற்கனவே லைசன்ஸோட வாங்கி வச்சிருக்கிற 32 கேலிபர் கன்னை எடுத்துக்கிட்டு கிச்சன்ல அடுப்பை பார்த்து சமைச்சுக்கிட்டு இருந்த ராதிகா கிட்ட என்ன ஏது அப்படின்னு எதுவுமே கேட்காம தான் துப்பாக்கி எடுத்து சரமாரியா 4 முறை முதுகுலையே சுட்டு இருந்திருக்கான். அப்படி க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டதுனால அந்த தோட்டாக்கள் எல்லாமே அந்த பொண்ணுடைய ஹார்ட் வரைக்குமே பாஞ்சிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டு வெளியில துணி காய போட்டிருக்கிற அந்த அம்மாவும் குக்கர் வெடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமா பார்த்துருக்காங்க. ஆனா மகள் உயிருக்கு துடிச்சு கீழே ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்கா. இன்னொரு பக்கம் தன்னுடைய கணவன் துப்பாக்கியோட மாடிக்கு போறதா அந்த அம்மா பாக்குறாங்க. யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனதுக்கு பிறகுதான் ராதிகாவுடைய சித்தப்பாவும் சித்தப்பாவுடைய பையனும் அந்த பொண்ணை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பட் டாக்டர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே உடனடியாக அந்த சித்தப்பா போலீஸுக்கு தகவல் கொடுத்துருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ராதிகாவுடைய அப்பாவை கைது பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இவர் மேலே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவரே முன்னாடி இந்த கொலையை ஒத்துக்கிட்டதுனால ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தின் கீழே இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் பிரிசர்வ் ஹானர் அப்படின்ற அடிப்படையில் சீக்கிரமாகவே இவருக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பான் அப்படின்னு போலீஸ் சைடில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீபக் எந்த அளவுக்கு தன்னுடைய மகள் மேல கோபமா இருந்திருக்கானா, அந்த பொண்ணை சுட்டு கொன்னதுக்கு பிறகு மாடிக்கு போயிட்டு தான் பேச்சை கேட்காதவளை நான் சுட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு பயங்கரமா கத்தி சிரிச்சு இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த செய்தி மீடியால வைரலா பேசப்பட ஆரம்பிச்சது. நிறைய மீடியாக்கள்ல இந்த பொண்ணுக்கு வேற ஒரு மதத்தை சேர்ந்த பையன் கூடயும் வேற ஒரு ஜாதியை சேர்ந்த பையன் கூடயும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதனாலதான் இவ்வளவு நாள் ஆகி அவங்க திருமணம் பண்ணிக்காம இருந்தாங்க. அவங்க அப்பா கூடயும் பயங்கரமா சண்டை ஏற்பட்டுச்சு. ஸோ அதனாலதான் அந்த அப்பா தன்னுடைய கௌரவம் போயிடும் அப்படிங்கிறது இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் இன்னொரு பக்கம் அதனுடைய பேச்சை கேட்கல, அதனால தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் உண்மை என்னங்கிறது அந்த குடும்பத்தார்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே இப்போ வரைக்கும் எதுக்காக இந்த ராதிகாவை கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உண்மையான ரீசனை வெளியிடவே இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகள் தன்னுடைய பேச்சை கேட்கல, அதனால தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி மட்டும் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காரு. ராதிகாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுடைய கோச் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாங்க, எங்களை திட்டினது கூட கிடையாது, சாஃப்டா தான் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறத என்னால் யோசிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. ராதிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ராதிகாவுடைய அப்பாவே இதை பண்ணுவார் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த மாதிரி புரணி பேசிக்கிட்டோம், அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மூக்க நுழைஞ்சு கேட்டுக்கிட்டோம், அவனை நெண்டி விடுறது, தேவையில்லாமல் ஆத்திரம் மூட்டி விடுறது, ஏதாவது விஷயங்களை கிளப்பி விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னமும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரியான ஆட்கள் இந்த வேலைகளை பண்ணுவதற்கு பதிலாக தன்னுடைய லைஃப்பில் என்ன பண்ணால் முன்னேறலாம், எப்படி சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலியை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு உன் பொண்ணு என்ன இப்படி பண்ணுறா, அவன் என்ன இப்படி பண்ணுறா, இவன் ஏன் இதை இப்படி பண்றான், நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு பேசுறத ஒரு வேலையாவே இந்த ஆட்கள் வச்சிருக்காங்க. இவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் இவங்களுடைய இந்த காசிப்புக்காகவும் பல பேரை இவங்க நாசமாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க.
இந்த மாதிரியான கும்பல் நம்மளை சுற்றியும் இருக்கும் தான். ஆனால் அவனுங்க கிட்டலாம் நம்ம காது கொடுத்து அவங்க பேசுகிற விஷயத்த கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம சுயமாக யோசித்து நமக்கு இது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத நாம் சுயமாக டிசிஷன் எடுத்து அதை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் ஜாதியின் அடிப்படையில் ஆணுக்கும் நடக்கும் பெண்ணுக்கும் நடக்கும். அதுவே கொஞ்சம் மேலே போயிட்டோன்னா, அதாவது நார்த் இந்தியா பக்கம்லாம் போயிட்டோன்னா பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் பார்த்தோன்னா பாகிஸ்தான், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பெண்கள் வந்து தங்களுடைய குடும்பத்தை மீறி வெளியில் வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, வெளியில் தங்களுடைய மதத்தை ஃபாலோ பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க, வேற மதத்தை சேர்ந்த பசங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான கொலைகள் எல்லாமே பெண்களுக்கு மட்டும் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் இந்தியா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, முக்கியமாக ஏஷியன் கண்ட்ரீஸ்குள்ளே தான் அதிகமாக டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த கைகள் ராதிகாவை சின்ன வயசில் வாங்கினுச்சோ, எந்த கைகள் ராதிகா கையை பிடிச்சி நடக்க வச்சுச்சோ, எந்த கைகள் ராதிகா கிட்ட டென்னிஸ் பேட்டை கொடுத்துச்சோ, அதே கைகளால் தான் இந்த ராதிகா கடைசியில் இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த தீபக்குமே இந்த மாதிரியான ஆட்கள்லாம் சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிச்சு தன்னுடைய பொண்ணு மேலே தப்பு இல்லை, அவளுடைய ட்ரீமுக்காக தானே ஓடுறா, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணான்னா யூடியூப்ல சாதாரண ஒரு ஆல்பம் சாங் தானே நடிச்சாங்க, அதுலேயுமே அருவறுப்பு படுற மாதிரியான எந்த காட்சிகள்லையுமே அவங்க நடிக்கலையே, அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம ஏன் டென்ஷன் ஆகணும், அவங்களுடைய கண்ணோட்டம் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கு, அதனால இவங்க சொல்றதை கேட்காம தன்னுடைய மகள் மேலே முழு நம்பிக்கையும் வைக்கலாம் அப்படின்னு இவர் நினைச்சிருக்கலாம். பட் அது பண்ணாம இந்த நாதாரி நான் இங்க சொன்னிச்சு அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாம ஒரு பகையை தனக்குள்ள வளர்த்துக்கிட்டு தன்னுடைய மகளை அநியாயமா கொலை பண்ணி இருந்திருக்காரு. இந்த மாதிரி மூட்டி விட்டு அடுத்தவங்க குடும்பத்துல குளிர் காயக்கூடிய ஆட்களும் உங்களை சுத்தி இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த ராதிகா வழக்கு உங்களுக்கு ஏற்படுத்தின இம்பாக்டை பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கிரைம் மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களை மிஸ்டர் பாபு அப்படின்ற நம்முடைய புது சேனலை பார்த்துக்கிட்டு வரோம். அங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சா பாருங்க. பட் அந்த மாதிரியான ஜேர்னர்லாம் யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண வைங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.